ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை நகும் 1:7. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, நாகும் தீர்க்கதரிசி அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாகும் தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தில் உள்ள மக்களை பார்த்து அவன் சொல்லுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் இவைகள். அந்த மக்கள் அந்த பட்டணத்தின் பிரமிப்பை பார்க்குறாங்க. அதில் அந்த நாகும் இந்த கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, நினிவேயுடைய கோட்டை, அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டை. 1845 தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நினிவேன்றது ஒரு கற்பனை கதைன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆராய்ச்சியாளர்களே அசந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய கோட்டை புதைந்துக்கிட்ட அந்த பட்டணத்தை தேடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ரோடு போகிற மாதிரி இருந்துச்சு தான் முதல்ல. அப்போ இந்த ரோடு போட்டிருக்காங்க, இவ்வளோ அழகாக பெரிய அகலமாக போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஹைவே ரோடை கொஞ்சம் எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா அதுக்கு பிறகுதான் தெரியுது, கீழே தோண்ட 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 அது கோட்டையினுடைய அந்த கோட்டை வாசல் என்பது தெரிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நினிவே பட்டணத்து மக்களுக்கு ஒரு பெரிய அரணாக இருந்தது அந்த கோட்டை வாசல். அதை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியை பிரமிச்சிட்டார். அப்பா, இப்படி இருக்க முடியுமா? அவர் சொல்றாரு, இப்போ 4-வே டிரைவ் பண்ற அளவு அவ்வளவு பெரிய அகலமாக அந்த கோட்டை ஆழமாக புதைஞ்சு போயிடுச்சு எடுத்தான். நண்பர்களே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு நல்லவர். அந்த நினிவே கோட்டையினுடைய மகத்துவத்தை நான் சொன்னேன் இல்லாத போல கர்த்தர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையாக உங்களுக்கு இருக்க விரும்புகிறார். நினிவே மக்களுக்கு ஒரு குறைச்சல் இல்லைங்க. நல்ல செல்வ செழிப்போடு வியாபார ரீதியாக பல மக்கள் அந்த பட்டணத்துக்கு வந்து தங்கள் போய்கொண்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு பட்டணம். சொல்ல போனால் அது ஒரு ட்ரேட் சென்டர் போல பெரிதாக இருந்த பட்டணம். எல்லாவற்றுக்கும் மேலே சண்டனம் வந்துருச்சுன்னா கோட்டையை மூடிட்டான்னா அதை உடைக்க யாராலையும் முடியாது. எத்தனையோ இடங்களாய் கட்டப்பட்டது. அவன் சொல்லான், தீர்க்கதரிசி சொல்கிறான், இது என்னப்பா கோட்டை? யாரெல்லாம் கர்த்தரை நம்புறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்க விரும்புகிறார். சங்கீதம் 91 சொல்கிறது அல்லவா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்னைக்கு யாரும் எனக்கு துணை இல்லை, நான் ஒரு தனியாக இருக்கிறேன், ஒரு தனிமரமாக இருக்கிறேன். ஐயோ, என்னால் இந்த வேதனைகளை தாங்க முடியல, கஷ்டங்களை தாங்க முடியல, பிரச்சனைகளை தாங்க முடியலன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 34:8 சொல்லுகிறவா, இஃப் யூ டேஸ்ட் காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பாயானால் அவர் உனக்கு அரணான ஒரு கோட்டையாக வர விரும்புகிறார். நீ கர்த்தரை ருசித்திருப்பாயானால் உன்னை யாரும் தொட முடியாத அளவு, உன்னை எந்த பாதிப்பு உனக்கு ஏற்பட முடியாதபடி அரணான கோட்டையாக இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத அருமையானவர்களே. அப்படிப்பட்ட கோட்டையாக இருக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உன்னை அழைக்கிற கர்த்தர் நல்லவர் என்பது ஒரே ஒரு கண்டிஷன், நீ ஹேவ் யூ டேஸ்ட் காட்? எப்பமாவது ஆண்டவர் சுவைத்து பார்த்துறீங்க இல்லையா? ஒரு அல்வா இருக்குன்னு சொல்றதுல அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதை ருசிச்சு பார்க்கணும், என்ஜாய் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதான் ரொம்ப நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும். சும்மா வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறது, இந்த ஷோகேஸில் வச்ச பொம்மை மாதிரி அப்படியே பார்த்துட்டேன் நல்லா இருக்கு குட் அப்படின்னு சொல்றதுல. இன்றைக்கு என் அன்புக்குரிய சகோதரா சகோதரனே, உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். தேவன் வாழ்க்கையில் ஒரு பலத்த அரணாக கோட்டையாக வரணும்னு சொன்னால் நீ கர்த்தரை ருசிக்க வேணும். ருசிப்பது என்றால் என்ன? அவர் வர்ணீங்களே, அவருடைய அன்பை வர்ணீங்க இல்லையா? எத்தனை கண்கள் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை போவில்லை. நம்ம நம்பினவங்க நம்மளை கைவிட்டுருக்கலாம், நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை விட்டு ஓடி இருக்கலாம். கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டுருங்க, அப்படியே பார்த்துட்டுருங்க, அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஒரு கத்தோலிக்க மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு சகோதரி இவண்ணமாய் தன்னுடைய சாட்சி சொன்னார். நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துனாங்க. அப்போ கேட்டான், சொன்னாங்க, எங்களுக்கு நிறைய போட்டெல்லாம் உண்டுங்க, ஆனால் பணக்காரங்கன்னு சொல்லி
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரே பையன்தான். ஆனால் பையனை குடிகார பையன். மாமனார் மாமியார் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் அடிடான்னா மாமனார் சேர்ந்து என்னை போட்டு அடிப்பாங்க. வெளியே வரும்போது முகத்தை கழுவி பவுடர் போட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு நான் வெளியே வரணும். இப்படி ஒரு கொடூரமானது. அப்போ நான் ரூமில் தனிமையாக இருக்கும்போது எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் என் ரூமில் வந்து ஒரு இயேசுநாதர் சிலுவையில் தொங்குகிற காட்சி மட்டும்தான் இருக்கும். அப்படி அவரே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏசப்பா, எங்கள் வீட்டுக்காரங்களோட பேச முடியாது, நான் பெரிய பணக்காரங்க, இவங்க எனக்கு என்ன பண்ணுனே தெரியலப்பா, உண்மை பார்க்குறேன்னு பார்ப்பேன். ஒரு நாள் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான், மகளை கவலைப்படாத, பக்கத்தில் இருக்க அந்த பைபிள் எடுத்து வாசித்து பாருனாங்க. வாசித்து பார்த்தேன். சங்கீதம் 91. பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை மாறினது, அதிகாரம் மாறினது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்யும்படி ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள். எனக்கு தயவு செய்து நீ அதுக்கார சிலையை பாரு நான் சொல்லலை, கொஞ்சம் பைபிளை பாருமா, முழங்கார் படிடுமா, ஜெபம் பண்ணுமா, அரணான கோட்டையாக கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, ஹாவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ. ஆமென்.